ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இறால் குழம்பு செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இது கூட 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, அப்போ தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளியே நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளியோட பச்சை வாசம் போனால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூடவே 1/2 kg இறால் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா இருத்துட்டு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இறால் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா இறால் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் பொடி வந்து எப்படி அரைக்கணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா இறால் கூட சேர்ந்து கலந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட கறிவேப்பிலை நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், நீங்களும் போட்டுக்குங்க. நான் இப்போ போட்டுக்கிறேன். இது கூட உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் தண்ணி, நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் வேகட்டும். இடையிடையில எடுத்து கலந்து விட்டுக்குங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சா போதும். இதுக்கு மேலே வேக விடக்கூடாது, ஏன்னா இறால் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்கு தான் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். சேர்க்கும் போதே எந்தளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்லே. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுன்னு கொஞ்சம் கூட திக்காகிடும், அதனால் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.